Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது optics lessonல வந்து வரக்கூடிய ஒரு exercise problem, numerical problem. See the question number 4. இல்லையா 12th physicsல 6th lesson opticsல வரக்கூடியது. A small bulb is placed at the bottom of a tank containing water to a depth of 80 cm. அதாவது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பல்பு இது எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு டேங்குக்குள்ள வச்சிருக்காங்க. சோ அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட டெப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர் இல்லையா. சோ அப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டேங்க் சோ அப்படி வச்சுக்கலாம். இது ஃபுல்லி வந்து என்ன இருக்கு அப்படின்னா வாட்டர். So here full and full water. So the depth that is denoted by letter D, which is equal to how much? 80 centimeter. சரியா? So இதோட பாட்டம்ல வந்து ஒரு சின்ன ஒரு பல்பு. So அத லாஸ்ட்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. Consider the bulb to be a point source. Point sourceனா point light source. Point. அப்ப என்ன ஷேப் அது? Spherical. Right? See. அப்ப ஒரு point light source வச்சிருக்கேன். அப்ப இந்த point light source, this is what? A point light source. Light source என்ன பண்ணும்? லைட்டா வந்து எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து எமிட் பண்ணும் இல்லையா. சோ அப்ப இதுல இருந்து வரக்கூடிய அந்த லைட் ரே இந்த மாதிரி வரும். ரைட்? இந்த மாதிரி வெளியே போகும். சோ இது சர்ஃபேஸ் விட்டு என்ன ஆகும்? வெளியே போகும். அதான் சொல்றோம். What is the area of the surface of water through which light from the bulb can emerge out? அப்படினா இந்த பல்புல இருந்து லைட் வந்து வெளியே போகுது. அதான் எமர்ஜ் அவுட்னு கொடுத்திருக்கான். இந்த சர்ஃபேஸை விட்டு வாட்டரோட சர்ஃபேஸை விட்டு வெளியே போகுது. அப்படி இருக்கும்போது what is the area of the surface of water? இந்த லைட் illuminate ஆகுது இல்லையா. இந்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படினா illuminate ஆகும், ஒளிரும். சோ இந்த illuminated area என்ன ஷேப்ல இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஏன்னா இது வந்து பாயிண்ட் சோர்ஸ். ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கறனால இந்த இடத்துல இந்த மாதிரி சர்க்கிள் இல்லையா, சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். So here this is the midpoint. What is this? This is radius அப்படினு சொல்றோம். What is this? Radius. இதோட டோட்டல் ஏரியா கேக்குறான். அப்ப இதோட டோட்டல் ஏரியா என்ன? A is equal to 5r square. Okay. So 5r square கேபிட்டல் R கூட யூஸ் பண்ணலாம். இந்த லைட் இப்படி தான் போகும் சர்ஃபேஸ் விட்டு வெளியே போகும்போது. அப்ப சர்ஃபேஸ்ல வந்து லைட் இல்லுமினேட் ஆகக்கூடிய அந்த போர்ஷனோட ஏரியா என்னன்னு கேக்குறான். ஃபார்முலா πr ஸ்கொயர் இது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன், இல்லுமினேட் ஆகக்கூடிய அந்த போர்ஷனோட ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். அதுக்கு இன்னொரு பேர் கூட படிச்சிருப்போம், ஸ்னெல்ஸ் விண்டோ. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? R is equal to radius of the illumination is equal to ஃபார்முலா என்ன? D divided by square root of n square minus 1. என்னங்கிறது வந்து refractive index of what? The medium, water. வேல்யூ கொடுத்திருக்கோம். So அப்ப radius calculate பண்ணி area நீ ஈஸியா calculate பண்ணிடலாம். Okay? So first given data என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க. First depth D is equal to 80 cm. In meter 80 into 10 power minus 2 meter. The next refractive index of water n is equal to 1.33. ஓகே, என்ன கேக்குறா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்ப ஏரியா கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும்? ரேடியஸ் கால்குலேட் பண்ணனும். ரேடியஸ் ஆஃப் தி இல்லுமினேஷன். இது ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் தி செகண்ட் ஒன். ஓகே, சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ரேடியஸ் ஆஃப் தி இல்லுமினேஷன், ஃபார்முலா என்ன? R is equal to D by square root of n square minus 1. ஓகேவா? அப்ப R square calculate பண்ணீங்கன்னா டைரக்ட்டா ஏரியா ஃபார்முலா போடலாம் இல்லையா. சோ அப்ப என்ன பண்றேன்? ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயரிங் ஆன் both sides. அப்ப என்ன வரும்? R square equal to D square by n square minus 1. இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். சோ இனி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. R square equal to, yes, the first one. R square is equal to say D. D வந்து வேல்யூ தான் கொடுத்திருக்கான். எவ்வளவு? 80 into 10 power minus 2 the whole square divided by n square minus 1.
n எவ்வளவு 1.33 1.33 the whole square minus 1 so which is equal to 80 square 8 square எவ்வளவு 64 இங்க 0 இருக்கு அப்ப அது ஸ்கொயர்னா டபுள் 0 into 10 power minus 2 the whole square minus 4 divided by 1.33 the whole square ordinary multiplication ரொம்ப ஈஸி இல்லையா அப்ப 1.33 into 1.33 என்ன வரும் 3 3s are 9 3 3s are 9 here 1 3 is 3 here அதே மாதிரி தான் 9 9 3 ஒன்னால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 3 1 so 9 9 plus 9 18 remaining 1 plus 3 4 9 plus 4 எவ்வளவு 13 plus 3 16 remaining 1 1 plus 3 4 4 plus 3 7 here 1 1 7 6 8 9 so ரெண்டு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிறேன் ரெண்டுல 1 2 3 4 இல்லையா அப்ப 1 பாயிண்ட் வருது அப்ப 1.7689 minus 1 okay so அழிச்சுக்கலாம் இல்லையா yes which is equal to இத பாயிண்ட் வச்சீங்கன்னா பவர்ல -4 இருக்கு அப்ப 4 times decimal point left side shift ஆகும் 1 2 3 4 0.6400 divided by இதுல 1 மைனஸ் பண்ணா என்ன வரும் 0.7689 இது r ஸ்கொயர் இது டைரக்டா இனிமே டிவைட் பண்றது கஷ்டம் சோ அதனால log எடுப்போம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல log எப்படி எடுக்கிறதுன்னு போட்டுருப்பேன் இல்லையா how to take logarithm and anti logarithm அது பாத்துக்கோங்க தமிழ்ல மடக்கை மற்றும் எதிர் மடக்கை அப்படினு இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்து நான் சொல்லி கொடுத்திருக்கேன் எப்படி log எடுக்கிறதுன்னு சரியா சோ அத பாத்துக்கோங்க see அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு log எடுப்போம் இல்லையா எது log 0.6400 ஓகே இது log வேணா இங்க எழுதிக்கலாம் டிவிஷன்ல இருந்து என்ன பண்ணனும் log எடுத்து மைனஸ் பண்ணனும் 6400 மைனஸ் இங்க எழுதிக்கிறேன் log 0.7689 மைனஸ் கண்டிப்பா போட்டுங்க which is equal to என்ன வருதுன்னு பாப்போம் அதே மாதிரி log 0.7689 log எடுக்கும்போது கரெக்ட்டா பாத்துக்கணும் இங்க பாருங்க டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணனும் அதான ஃபார்முலா படிச்சிருக்கீங்க log என்னது number of digits before the decimal point minus 1 அப்ப number of digit minus 1 னா 0 minus 1 என்னது minus 1 எப்படி எழுதுவோம் bar 1 னாலும் minus 1 னாலும் ஒண்ணுதான் திருப்பி 64 ல 0 ல 0 பார்க்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு log இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க அதுல கொடுத்திருப்பேன் எப்படி log எடுக்கிற ஒரு மாடல் அப்ப 64 ல 0 ல 0 பாக்குறீங்க அப்ப 64 ல 0 பாத்தீங்கன்னா 8062 வரும் ஓகே 8062 திருப்பி இங்க அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி நம்பர் ஆஃப் டிஜிட் 0 ஃபார்முலா நம்பர் ஆஃப் டிஜிட் -1 சோ அப்ப 0 -1 -1 அது எப்படி எழுதலாம் bar 1 பாயிண்ட் திருப்பி 76 ல 8 ல பாக்குறீங்க அப்புறம் மீன் டிஃபரன்ஸ் 9 ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8859 கிடைக்கும் சரியா இனி இத என்ன பண்ணனும் டிவிஷன்ல இருக்கறனால மைனஸ் பண்ணனும் மைனஸ் பண்ணீங்கன்னா 12 - 9 3 5 - 5 0 இங்க 0 இருக்கு 1 இங்க எடுத்தீங்கன்னா 10 10 - 8 2 இப்போ இங்க 7 இருக்கும் இங்க 7 இருக்கும் 7 ல 8 வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியாது இந்த -1 எப்படி எழுதலாம் -2 + 1 எழுதலாமா -2 + 1 என்னது -1 அப்ப இந்த -1 -2 + 1 எழுதிட்டேன் இப்போ இந்த 1 இங்க எடுத்தேன்னா இங்க ஆல்ரெடி 7 இருக்கு 70 + 17 70 ல 8 போயிடுச்சு அப்படினா 70 ல 8 போயிடுச்சுனா எவ்வளவு 9 குட் 9 இங்க இப்ப என்ன இருக்கு இந்த 1 இங்க போயிடுச்சு இப்போ இங்க என்ன இருக்கு -2 அப்ப -2 அதான் bar 2 bar 2 னா -2 -1 அப்ப என்னாச்சு -2 + 1 = -1 அதான் bar 1.9203 இதோட முடியல எப்பவுமே log எடுத்தோம்னா என்ன எடுக்கணும் அடுத்து anti log எடுக்கணும் சோ anti log of bar 1.9203 சரியா 9203 க்கு வந்து என்ன எடுக்கணும் anti log சரியா அப்ப anti log எடுத்துருவோம் anti log எடுக்கும்போது சொல்லியிருக்கேன் டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி என்ன இருக்குதோ அது n anti log ஃபார்முலா என்ன n + 1 அப்ப -1 + 1 என்னது 0 அதை எங்க எழுதணும் லாஸ்ட்ல 10 to the power ல எழுதணும் 0
இப்போ இந்த பார்ட் முடிஞ்சு போச்சு. இனி இந்த டெசிமல் பாயிண்ட் ஆன்டிலாக்ல 0.92ல 0ல 3 பாக்குறீங்க இல்லையா? அப்ப என்ன வரும் அப்படின்னா 8324 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சோ அப்ப r ஸ்கொயரோட வேல்யூ 0.8324. இது ரேடியஸ் இல்லையா? அப்ப ரேடியஸ் ஸ்கொயர் அப்படின்னு என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா. சோ செகண்ட் ஒன் என்னது? क्वेश्चन என்னது? ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். சோ ஏரியா A is equal to formula என்ன? pi r square. So area A is equal to pi value என்ன? 3.14 into r square இதா இருக்கு 0.8324. டைரக்டா மல்டிப்ளை பண்ண முடிஞ்சுனா பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படினா திருப்பி log எடுக்கணும். மல்டிப்ளிகேஷன்ல இருந்து என்ன பண்ணனும்? log எடுக்கும்போது ஆட் பண்ணனும். அப்ப எப்படி எழுதலாம்? which is equal to log 3.14 plus log 0.8324. சோ அப்ப log எடுக்கிறோம் இல்லையா? அப்ப இதுக்கு log எடுக்கணும். எப்படி எழுதணும்? இங்க log 3.14 இன்னொன்னு log 0.8324. சரியா? எடுத்து ஆட் பண்ணனும். சரி, log 3.14 க்கு என்ன ஆன்சர்? 3 பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி நம்பர் ஆஃப் டிஜிட் 1. log என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டிஜிட் -1. அப்ப இங்க டிஜிட் 1 இருக்கு. அப்ப 1 - 1 0. 0 பாயிண்ட். பாயிண்ட் வெச்சதுக்கு அப்புறம் எப்படி பார்க்கணும்? டெசிமல் பாயிண்ட் கன்சிடர் பண்ண கூடாது. 31ல 4 பார்க்கணும். மீன் டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப 31ல 4 என்னன்னா 4969. திருப்பி இங்க பாருங்க, இதோட log டெசிமல் பாயிண்ட் இங்க 0. ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் டிஜிட் இங்க நம்பர் ஆஃப் டிஜிட் 0. ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் டிஜிட் -1. அப்ப 0 - 1 -1 பார் 1 இல்லையா? பார் 1 பாயிண்ட் இங்க 83ல 2ல 4 பாக்குறீங்க log. அப்ப 83ல 2ல 4 பாத்தீங்க அப்படினா 9203 ன்னு கிடைக்கும். ஓகே, சோ இங்க என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளிகேஷன்றனால ஆட் பண்ணனும். 9 plus 3 12, remaining one 7. 9 plus 2 11, remaining one 5. 9 plus 5 14, remaining one 1 minus 1 0 point. ஓகே, அதுக்கு என்ன எடுக்கணும்? லாஸ்டா எப்பவுமே ஆன்டிலாக் எடுக்கணும். 0.4172 which is equal to இதுக்கு ஆன்டிலாக் எடுக்கணும். ஆன்டிலாக் ஆஃப் this. ஆன்டிலாக் எடுக்கும்போது டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு சொன்னேன். ஆன்டிலாக் என்ன ஃபார்முலா? n plus 1. அப்ப 0 plus 1. அதை எங்க எழுதணும்? லாஸ்ட்ல 10 to the powerல எழுதணும் 1. திருப்பி இந்த பார்ட் முடிஞ்சு பாயிண்ட் ஆன்டிலாக் பார்க்கும்போது 0.41ல 7ல 2 பாருங்க. சோ அப்ப என்ன வரும் அப்படின்னா 2613 இந்த மாதிரி வரும். ஓகே, சோ அப்ப இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2.613 A is equal to meter square. உங்க புக்ல வந்து 2.6 ஓட முடிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் போதும். இல்ல இது எழுதினாலும் ஓகே. சோ இது முக்கியமான क्वेश्चन, ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. பாயிண்ட் சோர்ஸ் கொடுத்ததனால தான் இங்க வந்து சர்க்கிள், அதனால தான் ஏரியா A equal to pi r square. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் क्वेश्चन. ரொம்ப ஈஸியான ஒண்ணு. லாகிரிதம் ஆன்டி லாகிரிதம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், எப்படி எடுக்கிறதுன்னு அது பாருங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க, நீங்களும் பிராக்டீஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.